ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். செப சிந்தையோடு இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசி ஜெபித்து விடுதலை கொடுக்க போகிறார் என்கிற, ஆனா எனக்கு எந்த வார்த்தையுமே இன்னும் வரல. நானும் ரொம்ப நேரம் முழங்கால் போட்டு நேத்தையிலிருந்து ஆண்டவர்கிட்ட முட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஜனங்கள் வந்திருக்காங்களே, விடுதலை கொடுக்கணுமே, விடுதலை கொடுக்க போறீங்களே, என்ன வார்த்தையை கொண்டு நீங்க பேச போறீங்க? நான் பேசுவேன், நீ போ. நான் பேசுவேன், நீ நில்லு. நான் பேசுவேன், உட்காருன்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். என்ன பேச போறாருன்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நம்ம அபிஷேகத்துக்குள்ளே கடந்து போகும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே என்ற பாடலை நம்ம பாடும் பொழுது கர்த்தர் நம்மளை அபிஷேகத்துக்குள்ளே நடத்த போகிறார். அபிஷேகத்துக்குள்ளே நடத்தும் பொழுது கர்த்தர் சொல்லி இருக்கிறார், சிலருடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனம் வெளியே போக போகிறது. சிலரை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். அதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவருடைய வார்த்தை வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் எழுந்து நின்று நாம் இந்த பாடலை ஆவியில நிரம்பி பாடி உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போடும்படி அவர் விரும்புகிறார். எடுத்து போடும்படி விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே எல்லாரும் ஆவியில நிரம்பினவர்களாய் பாட போறோம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். மனிதனின் சூழ்ச்சி நின்று மறைத்து காத்து கொள்வி. மனிதரின் சூழ்ச்சி நின்று மறைத்து காத்து கொள்வி. நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவி. அணுகாமல் காப்பாற்றுவி. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க. நீங்க நம்பி பாருங்க. நம்புகிறேன். அந்த தகப்பனை நம்புகிற பொழுது ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிறார். நன்மைகள் ஏராளம். நன்மைகள் ஏராளம். இப்பொழுது உங்கள் சரீரத்துக்குள்ளே ஒரு புதுவிதமான ஒரு பலனை கர்த்தர் இறக்கி கொண்டிருக்கிறார். ஒரு புதுவிதமான பலன் உங்களுக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. என் பலன் நீதானே, என் கேடகமும் நீதானே. ஓ, இறங்கி கொண்டிருக்கிறது. சகாயம் பெற்றே உதவி பெற்றே, சகாயம் பெற்றே உதவி பெற்றே, பாட்டினால் உம்மை துதிப்பே. பாட்டினால் உம்மை துதிப்பே. துதிங்க, நல்லா துதிங்க. நம்புகிறேன் துதிங்க. ஆண்டவரை என் சரீரத்துக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிற புதுவிதமான பலன், பலனற்று போயிருக்கிற என் சரீரத்தை இன்னும் பலப்படுத்தும்படியா, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும்படியாய் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். உங்களை தாப்பா நம்பி வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நம்பி வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நம்பி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, என் பிள்ளைக்காக நம்பி வந்திருக்கிறேன். இன்றைக்கு என் பிள்ளைக்கு நீங்க நல்ல ஒரு விடுதலை,
நீங்க தர போறீங்க, நான் நம்புகிறேன். அதை நம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, நம்புறேன் ஆண்டவரே. குருடன் பர்த்திமேயோ கூப்பிட்ட நம்பிக்கையோடு, கூப்பிடுங்களே. குருடன் நம்பிக்கையோடு நீங்க கூப்பிடுங்க. கூப்பிட்ட நம்பிக்கையோடு ஆண்டவர் உங்களுக்குள்ள இறங்குகிறார். தாவீதின் மகனே எனக்கு இப்பொழுது இறங்குகிறார். தாவீதின் மகனே உன் வியாதியை சுகப்படுத்தும்படி இறங்குகிறார். உன் பலவீனத்தை நீங்கும்படி இறங்குகிறார். உன் கடன் பிரச்சனை மாறும்படி இறங்குகிறார். நரம்பு வியாதிகளை கர்த்தர் எடுத்து போடும்படி இறங்குகிறார். நம்பத்தக்க நம்பிக்கையோட கூப்பிடுங்க. இப்போ ஒரு விடுதலை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்புகிறேன். நீ நம்பிக்கையோட கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் ஒரு விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். நம்புகிறேன். நம்பத்தக்க ஓ நம்புகிறேன், நம்புகிறேன். நம்பத்தக்க நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன், நம்புகிறேன். நம்பின அத்தனை பேரும் கரத்தை தட்டுங்களேன். ஆண்டவரை உண்மைதான் நம்பி வந்தேன். என் பிரச்சனைகள் இன்றைக்கு மாற்றும்படி நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். உங்களை நம்பி வந்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. அப்படியே எனக்குள்ள 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 நல்ல 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 ஆவியில நிரம்புங்க. கர்த்தர் ஒரு அக்கினியை போட்டிருக்கிறார். உன் நாடி நரம்புக்குள்ள அந்த அக்கினி இறங்குகிறது. எத்தனை பேருக்கு நரம்பு வியாதிகள் இருக்கிறதோ அதை கர்த்தர் இப்பொழுது அந்த அக்கினியால் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் நரம்புகளுக்குள்ள அந்த அக்கினி இறங்குகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். சுருண்டு போய் இருந்த அந்த நரம்பு இப்பொழுது அது விரிவடைய செய்கிறார். கர்த்தர் உன் குடும்பத்துல அநேகருக்குள்ள இருக்கிற அந்த நரம்பு வியாதியை கர்த்தர் எடுத்து போடுகிறேன்னு சொல்றார். கரத்தை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. அதை ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் இறக்கி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல யாரும் விஜயான்னு யாரும் வந்திருக்கீங்களா? சகோதரி விஜயா யாராவது வந்திருக்கீங்களா? முன்னாடி வாங்க. யாரும் இருந்தா ஆண்டவர் உங்களை குறித்து சில காரியங்களை பேசுகிறார். ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறார். உங்களுடைய மகளுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். நான் யார்கிட்ட போவேன், எங்க போவேன்? ஏற்கனவே நெருக்கத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. எனக்கு ஒரு விடுதலை. என் பிள்ளை என்ன போல இருக்கக்கூடாது. நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். என் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு. என் பிள்ளையுடைய வாழ்க்கையாவது நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோட அமையணுமே. எனக்கு யாரு உதவி செய்வான்னு நீ அழுது கொண்டிருக்கிற மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், உனக்கு பயப்படாத. இந்த 2025 வருடத்துக்குள்ளே நல்ல ஒரு மகனை உன் மகளுக்கு கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமாய் 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 வைப்பதை சொந்த கண் உன் கண் காண்கிறதை நீ பார்த்து என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுமா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிற தாயாருடைய உள்ளத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இந்த வருஷத்துல அந்த மகளுக்கு நல்ல ஒரு மணமகனை, நல்ல ஒரு மணமகனை ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல வேலையில இருக்கிற மணமகனை கொடுக்க போறேங்கிறார். நல்ல வேலையில நல்ல சம்பாதிக்கிற நல்ல ஒரு மணமகனை அந்த பிள்ளைக்கு கொடுத்து கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்து உயர்த்த போகிறார். நல்ல கரத்தை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரத்தை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய நாம மகிமைப்படட்டும். அவருடைய நாம மகிமைப்படட்டும். அவருடைய நாம மகிமைப்படட்டும். ஓ ரிகசக்கி லிக்கரா பாபா. நீங்க சொன்னபடியே
ஆண்டவரை நீங்க சொன்னபடியே இந்த சகோதரருடைய மகளுக்கு நீங்க நடத்தி காண்பிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்ப தூரத்துல இருக்க அந்த மகளை நீங்க தொடுங்க. யார் அந்த மணமகன் என்பதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அந்த மணமகனோடு நீங்க பேசுங்க. சீக்கிரமாய் இந்த காரியம் நடைபெறும்படி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். செலவு பண்றதுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆயத்தப்படுத்திட்டேன் மகளே, நீ கவலைப்படாத. உனக்கு உன் பிள்ளைக்கு சேர வேண்டிய அத்தனை காரியம் உன் வீட்டுக்கு வந்து சேரும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றது, நான் உன்னோட இருக்கேன், நீ கவலைப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நீ அப்படியே உட்கார்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உட்கார்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை இடையில இடையில வரும். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நம்ம அப்படியே ஜெபித்து முன்னே கூப்பிடுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி நம்ம கடந்து போக போகிறோம். அப்படியே ஆண்டவர் நீங்க அப்படியே துதிச்சு கொண்டே இருங்க. ஆண்டவர் இப்பொழுது நம்மளோட இடைப்படுகிற நேரமாய் இருக்கிறது. வார்த்தையின் மூலமாய் அவர் செய்தியோடு இந்த ஜெபத்தையும் இந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்பீங்க, உங்களுக்குள்ள காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கவும் படும். 3 திரியேக தேவனாய் இருக்கிறவர் 3 காரியங்களை இன்றைக்கு செய்யும்படி அவர் விரும்புகிறார். 3 காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். அப்படியே நல்லா துதிங்க, நல்லா கலிலேயாவிலே ஆண்டவர் 2 அற்புதங்களை செய்தார். கானா ஊரிலே அவர் செய்த முதல் அற்புதம் தண்ணீரை ரசமாக மாற்றியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கலிலேய நாட்டிலே 2 அற்புதங்கள். ஒரு ராஜாவுடைய மனுஷனுடைய மகனை அவர் சுகப்படுத்தியது. 2 அற்புதம். இன்றைக்கு ஒருத்தருக்கு 2 அற்புதம் நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு நம்பி இந்த உள்ள வந்திருக்கீங்களோ, உங்களுக்கு 2 அற்புதத்தை கர்த்தர் அவர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறார் 2 அற்புதம். நம்பிக்கையுடைய சிறையிலே அரணுக்கு திரும்பு ரெட்டிப்பான நன்மையை தருவாது இன்றைக்கு தரப்போறார். கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு அவர் எப்படி 2 அற்புதத்தை செய்தாரோ அந்த நாட்டிலே, அதே போல இந்த வீட்டிலே, இந்த தேவனுடைய வீட்டிலே 2 அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு நேராய் அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நேராய் யார் கேட்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த ரெட்டிப்பான நன்மையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லி நம்பி வந்த உனக்கு கர்த்தர் அந்த நன்மையை இன்றைக்கு இப்பொழுது இங்கே அவர் செய்வார் என்று. ஒருவேளை உன் குடும்பத்து பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை உன் உடம்புல இருக்க வியாதியா இருக்கலாம், ஒருவேளை வெளியில இருந்து வர்ற சில அந்தகார கிரியைகளுடைய அந்த தாக்கமா இருக்கலாம். இன்றைக்கு அதை நிர்மூலமாக்குகிறார் ஆண்டவர். அதை நிர்மூலமாக்குகிறார். கர்த்தர் அதை முறிக்கிறார். கர்த்தர் அதை முறித்து உன்னை அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுல சில காரியங்கள் செத்து போய் கிடக்கும். ராஜாவுடைய மனுஷன் வந்து வரிந்து கேட்டுக்கொண்டது போல
ஆண்டவரே நீர் வந்து என் பிள்ளையை சுகப்படுத்தும் என்று கேட்டுக்கொண்டது போல இப்போ உங்க வீட்டுக்குள்ள ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை, யூத ராஜ சிங்கத்தை வாங்கப்பா, என் வீட்டுக்குள்ள வாங்க, அந்த காரியத்தை நிர்மூலமாக்குங்க, எடுத்து போடுங்கன்னு நீ இப்ப கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் வருவேன், அதை நிர்மூலமாக்குவேன், உன்னை சுகப்படுத்துவேன், உன் வீட்டு காரியத்தை நான் சரி பண்ணுவேன் சொல்றேன். கேட்டவங்களுடைய வீட்டில இன்னைக்கு சகையின் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது போல, ஒன்று பிரச்சனை, இரண்டாவது ரட்சிப்பு. ரெண்டு நன்மைகள். கரங்களை தட்டி ரெண்டு நன்மைகளை இன்றைக்கு கேட்டவங்க குடும்பத்துல கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாம இருக்கிற அந்த பிள்ளைகள் ரட்சிப்புகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். பிரச்சனை உள்ள அந்த குடும்பத்துல பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இவ்வளவுதான் உங்க விசுவாசமா? இவ்வளவுதான் உங்க விசுவாசமா? இவ்வளவுதான் உங்க விசுவாசமா? கர்த்தர் இன்னும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார், இன்னும் எதிர்பார்க்கிறார், இன்னும் எதிர்பார்க்கிறார், இன்னும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரி நித்யா யாராவது இருக்கீங்களா? கம். சில காரியங்களை குறித்து மகளே நீ குழம்பிக் கொண்டிருக்கிற. நீ உன்னை குறிச்சு கூட பெருசா நினைக்கல. உன் இனம் பந்துகளுக்காக நீ நிறைய அழுதிருக்கிறன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த நரம்பு வியாதின்னு சொன்னது உனக்கு தான் ஆண்டவர் சொன்னார். உன் குடும்பத்துல உன் சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட நரம்பு வியாதிகளை கர்த்தர் எடுத்து போறார். உன் கண்ணீரை அவர் பார்த்துட்டார். நீ ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற, ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு கேட்கிறாரு, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா நீ என் கூட இணைஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்றார். இந்த கொடி ஆண்டவர் என்கிற செடியோட இணைக்கப்படும் பொழுது நீ மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு மகளாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். இன்னும் அதிகமா, இன்னும் அவரோடு படர்ந்து கொண்டு நீ கனிகளை கொடுக்கிற ஒரு மகளாய் மாறுகிற பொழுது உன் சுற்றி உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி நீ விரும்புகிறபடி கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். நீ எப்படி விரும்புறையோ, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீ விரும்புறியோ, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் விரும்புறியோ, அதை அப்படியே கர்த்தர் நடத்தி தரப்போகிறார். இந்த கொடியானது ஆண்டவர் என்கிற செடியிலே படர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து அவரை பிடித்துக்கொள் மகளே, தொடர்ந்து பிடித்துக்கொள். உன் நிந்தையை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. 2 அற்புதங்களை ஆண்டவர் செய்து முடித்த பிற்பாடு ஆண்டவர் யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது அவர் எருசலேமுக்கு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அவர் எருசலேமுக்கு போகிறார். இயேசு எங்கே போகிறார்? எருசலேமுக்கு போகிறார். இப்பொழுது இயேசு நம்மள்ட்ட வர்றார். இயேசு என்கிட்ட வர்றார். இயேசு உங்ககிட்ட வர்றார். இயேசு என்கிட்ட வர்றார். இயேசு உங்ககிட்ட வர்றார். அன்றைக்கு அவர் எருசலேமுக்கு வந்தது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னிடமாய் உங்களிடமாய் உன்னிடத்திலுமே அவர் வந்து கொண்டிருக்கிறார். இயேசு பக்கத்துல வந்து நிற்கிறார்.
எத்தனை பேர் இயேசு என்கிட்ட இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? நம்மகிட்ட இருக்காரா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்துல தான் நிக்கிறேன். அன்றைக்கு எருசலேமுக்கு வந்தது போல இன்றைக்கு இந்த தேவனுடைய வீட்டில வானத்தின் வாசல்ல நான் வந்து என் பிள்ளைகள் பக்கத்துல நான் நின்று கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் பக்கத்துல இயேசு இருக்காரு. என் பக்கத்துல இல்ல, உங்க பக்கத்துல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என் பக்கத்துல இயேசு இருக்காரு. நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, என் பக்கத்துல இயேசு இருக்காரு, என் பக்கத்துல இயேசு இருக்கார், என் பக்கத்துல இயேசு இருக்கிறார். எதுக்காக அவர் வந்தாரு? எதுக்காக வந்தாரு? இயேசு என் பக்கத்துல எதுக்காக வந்தார்னு ஒரு கேள்வியை நீங்க போட்டு பாருங்களேன். உங்களுக்கு பதில அவர் தருவார். உங்களுக்கு பதில் அவர் தருவார். இயேசு என் பக்கத்துல ஏன் வந்தார்? அப்பா ஏன் என் பக்கத்துல வந்திருக்கிறீங்க? சுகப்படுத்தும்படி வந்திருக்கிறார், விடுதலை கொடுக்கும்படி வந்திருக்கிறார், கட்டை அறுக்கும்படி வந்திருக்கிறார். கட்டு இன்றைக்கு கலட போகிறது, சுகம் உண்டாக போகிறது. அநேக நாள் வியாதியிலே இருக்கிற ஒரு மகளை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அநேக நாள் வியாதியில் இருக்கிற ஒரு மகளை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, அந்த பெதஸ்தா குளத்துல அநேக நோயாளிகள் இருந்தாங்க. ஒரு தூதன் வந்து கலக்கும் பொழுது இறங்குறவங்க சுகம் பெற்றாங்க. இன்னைக்கு இந்த பெதஸ்தா என்கிற குளத்துக்குள்ள இந்த பெத்தேல் வீட்டிலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வார்த்தையின் மூலமாய் உங்களை கலக்கி கொண்டிருக்கிறார். கலங்கப்படுகிற இந்த இடத்துல யார் இறங்குகிறீர்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள், சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள், சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள், சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். யாருடைய எந்த வியாதியா இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல உனக்கு சுகத்தை அவர் தருகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் சொல்லல, எங்க அப்பா சொல்றார், எங்க அப்பா சொல்றார், உங்க அப்பா சொல்றார், பரமபிதா சொல்றாரு. நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அதே போல என் மகிமையை உன்னை காணும்படி நான் செய்வேன். அவர் விடுதலை கொடுப்பார்னு நீ விசுவாசித்தா உனக்கு விடுதலை உண்டு. விடுதலை கொடுப்பார்னு விசுவாசிச்சா விடுதலை உண்டு. என்னை சும்மா அனுப்புவார்னு விசுவாசித்தா நீ சும்மா தான் போவீங்க. உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எருசலேமுக்கு வந்த அவர் அந்த ஆட்டு வாசலில் இருக்க பெதஸ்தா குளக்கரையில படுத்திருந்த ஒரு மகனை அவர் பார்க்கிறார். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் சொல்லுங்களேங்க, சொல்லுங்க. நல்லாதான் ஆண்டவர் என்ற ஞாபகப்படுத்தும் போது 38 தான் ஞாபகப்படுத்தினார். ஏன்னா அவர் இந்த மகனை சுகப்படுத்தும் போது அவருக்கு வயசு 38 இல்ல. இருக்கீங்களா? அவருக்கு வயசு 38. அவர் இந்த பூமியில இருந்ததே 33.5 ஆண்டுகள் தான். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில இருந்ததே 33.5 ஆண்டுகள். அவர் ஊழியம் சிறப்பாக செய்தது 3.5 வருடம். ஆனால் குளக்கரையில படுத்திருந்தவனுக்கு வயது 38 வருடம் படுத்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கான வயசு என்னன்னு தெரியாது. எந்த வயசுல வந்து அவன் படுத்தான்னு தெரியாது. எப்பயிலிருந்து உங்களுக்கு அந்த வியாதி உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கே தெரியல. ஆனா அப்படி தெரியாத அந்த வியாதியை தான் ஆண்டவர் இன்றைக்கு சுகப்படுத்த போறேன்னு சொல்றார். தெரியாத உனக்கே எப்ப அந்த வியாதி எனக்கு வந்ததுன்னு தெரியாம இருக்க உனக்கே நீ ஆண்டவரை நம்பும் பொழுது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு விடுதலை நான் கொடுக்க போறேன். நம்புறவங்க எப்ப எனக்கு இந்த வியாதி வந்ததுன்னு தெரியல,
நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார்னு நம்புறவங்க நல்ல கரத்தை தட்டி நீங்க ரிசீவ் பண்ணுங்களேன். அவருடைய வல்லமை ரிசீவ் பண்ணுங்க. அவர் வல்லமை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் இறங்குகிறார். அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போ உங்க பேர் என்னமா? உலகம்மா. இந்த வீசிங் எவ்வளவு நல்லா இருக்கு? வாங்க இங்க. இவங்க பயங்கர அவஸ்தை. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பூரண சுகம் கொடுக்கணும். கொடுப்பேன்னு அவர் சொல்லிட்டாரு. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறத பொறுத்துதான் அவங்களுக்கு ஒரு விடுதலை. அடுத்த மீட்டிங்ல இவங்க வந்து சாட்சி சொல்ல போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமா, உனக்கு வந்து இது நோய் வந்து உடல் ரீதியா வந்த நோய் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உடல் ரீதியா வந்த நோய் அல்ல. உன்னை மடங்கடித்து உன்னை விழத்தள்ள நினைக்கிற சத்துருடைய அந்தகார கிரியைகளுடைய காரியம். நீ ஆண்டவரோட இருந்தா, ஆண்டவரை நம்பினா, ஆண்டவர்கிட்ட நீ கரம் பிடிச்சா உனக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் சொல்றத நான் சொல்றேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு நாள் பார்த்திருக்கேன். உங்க பேர் கூட நான் மறந்து போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அநேக நாட்களா விக்கிரகத்தோட ரொம்ப நெருங்கி சில காரியங்களை பண்ணிருக்கீங்க. அது இப்ப உங்களை மடங்கடிச்சு உங்க மேல ஆளுகை செய்து உங்களை நிர்மலமாக்கணும்னு அது நினைக்குது. தயவு செய்து இன்னொன்று சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆண்டவர் உணர்த்துறதா சொல்றேன். யாராவது ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த குறி சொல்றவன்கிட்ட போறது, சோசியக்காரங்கள்ட்ட போறது, இந்த வேலையெல்லாம் விட்டுற சொல்றாரு ஆண்டவர். யாரு போய் குறி கேட்குறீங்களோ உங்க குடும்பம், அவர் சொல்றாரு, நான் சொல்லல. அதனால அதுக்கு மேல சொல்ல வரல. யாரு சோசியம் பாக்குறீங்களோ உங்க குடும்பம், நான் சொல்லல, அவர் சொல்லுவார். என்ற உணர்த்து. இப்ப உங்களுக்கு ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னதுனால இங்க உள்ளவங்கள்ட்ட ஒரு எச்சரிக்கை கொடு அப்படின்னு சொன்னதுனால அந்த எச்சரிக்கையை கொடுக்குறேன். தயவு செய்து நீங்க இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிருங்க. நான் இனிமே இந்த சோசியக்காரன் குறி சொல்றவன் சாதாம் பாக்குறவன்ட்டு எல்லாம் போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எனக்கு பரம தகப்பன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை இன்னும் கீழாக்காம மேலாக்குவார். ஏமா, அந்த விக்கிரகம் தான் உன்னைய ஆட்டி படைக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல. நீ எந்த கோயிலுக்கு போனீங்க, எங்க போனீங்கலாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். நீங்க இஷ்டம் இருந்தா ஏத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதனால அதை விட்டுட்டு உயிருள்ள தெய்வம் ஆண்டவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக நிப்பீங்கன்னா இந்த வியாதி ஒரு நொடி பொழுதுல நிப்பீங்களா? நீங்க அடுத்த இருப்பு வரும்போது இந்த மூக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜம்முன்னு போவீங்க. யாரு சுகப்படுத்தினா என் இயேசப்பா சொல்லணும். யாரு சுகப்படுத்தினா என் இயேசப்பா சொல்லணும். சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நல்ல சுகத்தோட அடுத்த கூட்டத்துல இவங்க சாட்சி சொல்லும்படியா. ஏன்னா இவங்க இன்னும் அதுல இருந்து வெளியே வரல. இன்னும் அதுக்கு என்னன்னு அவங்களுக்கு புரியல. சொஸ்தமாக்கப்பட்டது இன்னார் என்று அவனுக்கு அறியாது இருந்தது போல இவங்களும் இன்னும் அறியாது இருக்கிறாங்க. கர்த்தர் அறிய வைக்க, ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அறிய வைக்க போகிறார். நல்ல கரத்தை தட்டி ஆண்டவரை இவங்களுக்கு ஒரு தெளிவை, ஆவிக்குரிய கண்ணை ஆண்டவரை திறந்து கொடுங்கப்பா. அவங்க உங்களை பத்தி இன்னும் தெரியல ஆண்டவரை, நீங்க சுகப்படுத்துகிற தெய்வம்னு தெரியல ஆண்டவரை, உங்களை பற்றி இன்னும் சரியா அறியாம இருக்காங்க ஆண்டவரை. நல்லா அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்கோ அப்பதான் அவருடைய கிருபையும் கிரியையும் பெரிதாயிருக்கு. எப்படிங்க? நம்ம விசுவாசம்
நம்ம விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்குதோ அப்பதான் அவருடைய கிருபையும் கிரியையும் பெரிதா இருக்கும். ஆண்டவரே, நான் செபித்திருக்கிறேன், இந்த மகள் சுகமடைந்து விட்டாள். அந்த விசுவாசத்துல நம்ம நின்னோம்னா அவங்களுக்கு சுகம். நம்ம வேடிக்கை பார்த்து ஆயிருக்குமா ஆகாதான் நின்றிருந்தா இங்க சுகம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இங்க உள்ளவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. இங்க கத்தி கொண்டிருந்த என்னால ஒண்ணும் முடியாது. ஆனா உட்கார்ந்து இருக்கிற உங்களை கொண்டுதான், உங்க ஒரு மனதை கொண்டுதான் கர்த்தர் இங்க கிரியை செய்கிறார், சுகப்படுத்துகிறார். சொல்லுங்களேன். ஆமா ஆண்டவரே, சுகமா இருக்கிறாங்க. சொல்லுங்களேங்க, சொல்லுங்க. பேர் என்ன? உலகம்மாளா? பேரை சொல்லி உலகம்மா பிணி நீங்கி சுகமா இருக்காங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள கடந்து வரட்டும். அவங்க சுகமாகட்டும், அவங்க சுகமாகட்டும். அவங்க சுகமானதற்காய் நன்றி. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. யாராலும் முடியாது. நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரை, எனக்கு செய்ய நினைக்கிற காரியத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது, நீர் எனக்கு செய்தே தீர்வீர் என்று நீங்க ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து நீங்க கேட்பீர்களானால், கர்த்தர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அடுத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. யாருக்குன்னு தெரியல. இந்த சின்ன வயசுல இருந்து சில பாதிப்புகளுக்குள்ளாகி நீங்க வந்து வளர்ந்து வந்துட்டீங்க. இப்ப அந்த பாதிப்பு நிமித்தம் உங்க இருதயமும் உங்க மனசும் உங்க நிலையும் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. சில நேரங்கள்ல நீங்க உங்களுக்கு நாம என்ன செய்யறோம் தெரியாம நீங்க மண்டைய பிடிச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் முட்டிக்கிறீங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? இந்த இடத்துல செவுத்திலே எதுலயோ மண்டைய போய் முட்டிக்கிறது மாதிரி ஆண்டவர் காமிக்கிறார். யாராவது இருக்கீங்களா? யாரு இருந்தா உங்களுக்கு முன்னாடி வாங்க, ஜெபம் பண்ணும். யாராவது இருந்தா வாங்க. கர்த்தர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்துருச்சு. சில காரியங்கள்னால பாதிக்கப்பட்டு சில நேரங்கள்ல அவங்க அந்த தாங்க முடியாம போய் செவுத்துல போய் மண்டையை முட்டிக்கிறாங்க. அப்படி இருந்தா யாராவது வாங்கல. யார் இருந்தா வாங்க. சகோதரி நீங்களா? உங்க பேர் என்ன சிஸ்டர்? எஸ்தர் ரேகா. முழங்கால் போடுங்க சிஸ்டர். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்க போற, ஒரு சுகத்தை கொடுக்க போற. இந்த ஊழியக்காரங்களாம் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்கல. வாங்க வாங்கல, கொஞ்சம் ஊழியக்காரங்க வாங்க. இவங்க தலையில கைய வைங்க. இப்ப அவருடைய வல்லமை இறங்க போகுது. கர்த்தர் ஒரு வல்லமையை இறக்க போறார். கரங்களை தட்டி இப்ப அப்படியே அவங்க மேல இறங்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த தலைவலிய, இந்த தலையில இருக்கிற பிரச்சனைய ஆண்டவர் இப்போ பிடுங்கி எடுத்து வெளியே போட்டு கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை, இந்த அந்தகார கிரியை இந்த தலைக்குள்ள இருந்து குடைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஊழியம் செய்ய விடாம. இதனால உங்க ஊழியத்துல நிறைய பாதிப்பு இருக்குது.
இவங்க ஊழியத்துல நிறைய பாதிப்பு இருக்கு. இவங்க நிக்க முடியல, ஒரு இடத்துல ஊழியம் செய்ய முடியல, இவங்க இடத்தை மாத்த வேண்டிய சூழ்நிலை. ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற அந்த கிரியை இவங்களை ஒழுங்கா இருக்க விட மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் இதை நிர்மூலமாக்க போறேன். இனி இவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போறேன். அதுல நிலை நிற்க போறாங்க. இவங்க இதுவரை நிறைய துன்பத்தையும் நிறைய சிறுமையை கண்டிருக்க இவங்களுக்கு நான் ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை இவங்க ஊழியத்தில் காண செய்ய போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்கள் நல்ல வல்லமை அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இறக்கிறார், வல்லமை இறக்கிறார். இவங்க தலையில இருக்கிற அந்த அந்த அந்தகார கிரியை பிடுங்கி எறிகிறார். வெளியே போய் கொண்டிருக்கிறது, வெளியே போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற மகளே, நீ ஆண்டவரை நம்பி இருக்கிற, உனக்கு ஏற்பட்ட அந்த சிலருடைய சொற்கள் இன்னும் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. சிலர் உன்னை நெருக்கின நெருக்கம் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் எடுத்து போடுறேங்கிறார், எடுத்து போடுறேங்கிறார். கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். நீ நம்பு மகளே, நீ நம்பு மகளே. உன்னை ஊழியத்துல வல்லமையாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். அநேக பெண்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். நீ ஒரு பேத போல இருக்கிற, அநேகர் உன்னை நினைக்கிறாங்க, பேத நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, இல்ல, உன்னை ஞானியாய், உன்னை ஞானியாய் நான் ஆக்குகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அவரை அன்றி ரட்சிப்பும் இல்ல, எதுவும் அசையும் அசைய. ஹல்லேலூயா. இவருக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஸ்தலத்திலே சில நெருக்கங்களை நீங்க சந்திக்கக்கூடிய நேரம் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அந்த நெருக்கம் 10 நாள் மாத்திரமே. அந்த உபத்திரவம் 10 நாள் மாத்திரமே. இந்த உபத்திரவத்தில் நின்று உன்னை விடுதலையாக்கி அதே இடத்துல உன் தலைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் கரத்திலிருந்து வெளிப்படுகிற என்னுடைய வல்லமை அநேகரை சுகப்படுத்துறத நீ காண்பாய். ஆனா நீ நிலையா நின்னு, எந்த உபத்திரம் வந்தாலும் நீ நிலையா நிற்கும் பொழுது உன் கரத்துல என் வல்லமை இறங்கும். என் வல்லமை இறங்கும் பொழுது அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கல்லால் அடிச்சு தெருவில் இழுத்து கொண்டாந்து போட்டு செத்து போயிட்டான் போட்டுட்டு போன பொழுது கர்த்தருடைய வல்லமை அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இறங்கி மீண்டு எழும்பி அதே பட்டணத்துக்குள்ள போய் ஆண்டவரை அறிவித்தது போல, உன்னை எழுப்புவேன், உன்னை எழுப்புவேன், உன் கரங்களை நான் வலுப்படுத்துவேன், உன்னை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதே பகுதியிலே செய்து இன்னும் அநேகர் ரட்சிப்பை காண்பார். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் 38 வருடம் படுத்திருந்த மகனை போய் இப்ப நம்ம செபிக்கிற மாதிரி அவர் செபிக்கல. செபித்தாரா? சுகம் பெற அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சுகம் பெற, சுகம் பெற, சுகம் பெற, சுகம் பெற, சுகம் பெற, சுகம் பெற, சுகம் பெற. எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. ஆண்டவர் சொல்றார், உன் வியாதி உன்னை விட்டு போயிடுச்சு. உன் வியாதி எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு நரம்பு வியாதி ஆண்டவர் சுகப்படுத்திட்டார். நரம்பு பலவீனப்பட்ட நரம்பெல்லாம் இன்னைக்கு பலனடைந்த நரம்பா மாறிடுச்சு. பலவீனப்பட்ட நரம்பெல்லாம் பலனடைந்த நரம்பாய் மாறிடுச்சு. அநேக நாள் வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்கு வியாதியை கர்த்தர் சுகப்படுத்திட்டார்.
இப்ப நீங்க இனிமே எழுந்து நடக்க உங்க பக்கத்துல இருக்கிறவரு உங்களை எழும்பி நடக்க வைக்க போறாரு. எல்லாரும் எந்திரிக்கலாமா? எல்லாரும் எந்திரிக்கலாமா? இன்னும் பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் தொடுகிறார். இன்னும் நீங்க எழும்பி நடக்க போறீங்க. எந்த படுக்கையில இருந்தீங்களோ, நீங்க எதுல உட்கார்ந்து இருந்தீங்களோ, உனக்கு ஒண்ணு இல்ல, நான் சுகப்படுத்திட்டேன், என் கரம் உன் மேல வச்சுட்டேன், என் கரத்தை உன் மேல வச்சிருக்கேன், என் கரத்தை உன் மேல வச்சுட்டேன், நீ சுகமாயிட்ட, நீ சுகமாயிட்ட, நீ சுகமாயிட்ட, நீ சுகமாயிட்ட, நீ பலவீனன் அல்ல, நீ பலவீனன் அல்ல, உன் பலவீனன் அல்ல. உன் பலவீனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பலன் இப்ப பூரணமாய் விளங்குகிறது. ஆண்டவர் சொல்றாருமா, எத்தனையோ காரியங்களை நீங்க இழந்துட்டீங்க, ஆனா நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க, அவரை துதிக்கிறீங்க, அவருடைய வார்த்தையை நம்பி அதுல நடந்து இன்னும் நான் ஒரு அற்புதத்தை காண மாட்டேனான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்த வார்த்தை தான் இப்பவும் ஞாபகப்படுத்துறார். உன் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்படும் சொல்றார். சில நேரங்கள்ல பிள்ளை இருக்கதை குறித்து நீங்க வருத்தப்பட்ட நேரங்கள் நிறைய உண்டு. ஆண்டவர் சொல்ற இந்த 2025ல நான் கட்ட போறேன், ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க மக இன்னும் அதிகமா அவருடைய பாதத்துல அமர்ந்து கண்ணீரை ஊற்றி பாதத்தை நனைக்குமானால் ஜூன் மாசம் 7ஆம் தேதி உங்க வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி வரும்னு ஆண்டவர் சொல்றார். ஜூன் 7ஆம் தேதி உங்க மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு தேடி வரும். உங்க மக ஆண்டவரை இறுக்கி பிடித்தால், அவர் சொன்னது அதுதான். நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் சொல்லுங்களேன், நன்மைகள் ஏராளமான நன்மைகளை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே.